கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவதூதனை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் லூக்கா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவதூதன் நம்மளுக்கு தரிசனமாக, யாருக்கு தரிசனமாக? தேவனுடைய ஆசாரியனாக சகரியா, தேவ பிள்ளைகளே, எலிசபெத், இந்த சகரியா எலிசபெத் எப்படி தேவதூதன் அவளுக்கு தரிசனமாக, அப்படி என்று அவங்க என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்துல தேவனுடைய கற்பனைகள் படி குற்றமற்றவர்களாகும் நீதி உள்ளவர்களாகும் அவர்கள் வாழ்ந்தார்கள், கற்பனைப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சகரியாவும் எலிசபெத்தும் குற்றமற்றவர்களாக தேவனுடைய நியமனப்படி கற்பனைகளை படி தேவ பிள்ளைகளை நீதி உள்ளவராக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி 6ஆம் வசனம் சொல்கிறது. தேவதூதன் கடந்து வரணும், சும்மா வர வேண்டாம். தேவ பிள்ளைகளை, நீ தேவன் ஆசாரிய ஊழியம் செய்யலாம். தேவதூதன் சிலருக்கு ஏன் தேவதூதன் தரிசனம் ஆக மாட்டேக்காருன்னா, அங்க குற்றம் பண்ணுவாங்க, நீதி உள்ளதா இருப்பாங்க. சில சபையில சில போதகர் அப்படிதான் ஒரு சைடா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிடுவாங்க. அப்ப உனக்கு எங்க தேவதூதன் தரிசனமாவா? எவ்வளவு ஆக மாட்டான். என்ன எல்லாரும் தேவதூதன் தரிசனம் அதெல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவான். தேவ பிள்ளைகளை, இங்க சகரிய வாழ்க்கையில உண்மை நடக்கிறது. அவன் பலிபீடத்துல நேரடியாக சகரியாவே உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி தேவதூதன் சொல்கிறான். இதுக்கு காரணம் என்ன? அவன் குற்றமற்றவராக நீதி உள்ளவராக நீ தேவனுடைய கற்பனைகள் படி நியமங்கள் படி நடந்து தேவனுக்கு ஊழியம் செய்தான். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆசாரி ஊழியம் செய்யறவன், சபை ஊழியம் செய்யறவர் எப்படி, எத்தனை ஊழியக்காரர் எப்படி உண்மையாக இருக்கிறீங்க, எத்தனை குற்றமற்றவர்களாக காணப்படுங்க. உன்னை யாரு ஆண்டவர் சொல்ல, என்ன யார் என்னை குற்றங்கள் சுமத்த போடும் அப்படிங்கிறார். அப்ப அதே போல நீங்க வாழ்ந்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை, உங்க சபையில இருக்கிற பகுதி நீங்க ஊழியம் செய்தீங்கன்னா தேவதூதன் உங்களை கடந்து வருவான். சகரியாவே உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லுவான். தேவ பிள்ளைகளை, இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பல வருஷங்கள் குழந்தைகள் இல்லை. தேவ பிள்ளைகளை, அவங்க குற்றமற்றவர்களாக காணப்பட்டதுனால தேவதூதன் அவர்களை காணப்பட்டார். தேவதூதன் அவர்களை தேடி வந்தார். தேவ பிள்ளைகளை, தேவதூதன் அவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, எத்தனை பேர் சபை ஊழியம் செய்றீங்க, எத்தனை பேர் போதகராக இருக்கீங்க, எத்தனை பேர் ஆசாரி ஊழியம் செய்றீங்க. தேவ பிள்ளைங்க, இந்த சகரியா போல எலிசபெத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒருவேளை நீ அப்படி இல்லைன்னா, இன்னைக்கு ஆண்டவரை நான் குற்றமற்றவரா வாழணும், உமக்காக நான் ஊழியம் செய்யணும், உண்மையா உங்களுடைய நியமங்கள் படி, உங்களுடைய வார்த்தையின் படி, உங்களுடைய கற்பனைகளை படி, உங்களுடைய நீதியின் படி நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவதூதன் உன்னை தேடி வருவான். உனக்கு உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பா. தேவ பிள்ளைய, என் பேருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாலும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டான். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இந்த சகரியாவும் எலிசபெத்தை சகரியாக தேடி தேவதூதன் வந்தா, நீ குற்றமற்றவர்களாக உண்மையுள்ளவராக தேவனுக்கு நியமித்தபடி நீ நடக்கும் பொழுது தேவதூதன் கடந்து வந்து சகரியாவை விசாரித்து, சகரியுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது போல உன்னுடைய வேண்டுதலும் கேட்கப்படும். உனக்கு குறைகளை நிறைவாக்குவா. தேவ பிள்ளைகளை, சகரியாவுக்கு குறைகளை நிறைவாக்கி தரிசனம் கொடுத்து, தேவதூதன் தரிசனம் கொடுத்து, அவனை விசாரித்து, கற்பத்தன் கனி கொடுத்து, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்து வழி எடுக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பா. உன்னை ஆராய்ந்து பார். நீ யாரு மட்டும் குற்றமற்றவனா காணப்படுகிறாயா, கற்பனைப்படி நடக்கிறாயா, வேதத்தை போதிக்கிற பெருசல்ல, அதன்படி செய்கிறவர்களே என்று சொல்லி யாக்கோபு 1:22 வேதத்தை வாசிக்கிற அதன்படி நடக்கிறவர்களே, செய்கிறவர்களே, பேசுகிறவர்களே. தேவ பிள்ளைகளே, சும்மா நான் இத்தனை வருஷம் ஊழியம் பார்த்தேன், ஒரு நாள் எனக்கு தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னா அதான் தேவ பிள்ளைகளே. ஒரு நாள் தேவத்தை தேடி வரலன்னா அதான் தேவ பிள்ளைகளே. தேவதூதன் என்னை தேடி வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, கரெக்டாக இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னா தேவதூதன் என்னை எழுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் ருசித்து இருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை, இனிமேல் இதுக்கு முன்னால குற்றமற்றவர்களாக இருந்தேன், இனிமேல் குற்றமற்றவன் இருக்கிற கொஞ்ச நாளாது, அன்ப ஊழியக்காரனே, சபை ஊழியம் செய்யறவரே, கொஞ்ச நாளாது குற்றமற்றவரா வாழ்வேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க தேவதூதன் கடந்து வருவான். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, சகரியாவும் எலிசபெத்தும் குற்றமற்றவர்களாக உம்முடைய கற்பனைகள் படி, நீதியின் படி, நியமங்கள் படி உண்மையாக அவர்களை உண்மை பின்பற்றினாலே தேவதூதன் அவர்களை தேடி வந்தார். ஒருவேளை எங்கிட்ட குறை இருக்குமா, இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். குற்றமற்றவர்களாக நீதிபடி நடக்க, உண்மையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுது தாப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வல்லமை கடந்து வர அப்படி வழி எடுத்துறக்கா சோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தாலே. இந்த
சகரியை போல வாழுங்க. குற்றமற்றவராக ஊழியக்காரனே ஊழியக்காரியே நீ வாழுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. ஆமென்.